ஒரு ஆர்கிடெக்டோட ஸ்கில் அப்படிங்கிறது கட்டுமானத்தில் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் கொண்டு வராங்கிறது தான் இருக்குது, ஹியூஜ் அண்ட் எலிகன்ட். ஸோ அந்த அதர் ஹேண்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டை எந்த அளவுக்கு காம்பேக்டாக ஆப்டிமைஸ்டாக கொண்டு வராங்கிறது தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஒரு சின்னதாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிறைய விஷயம் அதில் கன்சிடர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ காம்பனன்ட் சூஸிங், பிசிபி டிசைன், EMI, EMC considerations and thermal considerations, etc. So, for the past 10 years, இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான சொல்யூஷன்ஸை ஒரு காம்பேக்டான டிசைனாக கொண்டு வரது தான் என்னுடைய ரோல். ஸோ எஸ், என் பேர் சத்யா, ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் லீடாக இருக்கேன் ஈகான் சிஸ்டம்ஸில், கேமரா ப்ராடக்ட் டிவிஷன். ஸோ என்னுடைய இந்த 10 years ஆஃப் ஜேர்னி as a hardware engineer எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ என்னுடைய ரிமோட் கார் ஒரு நாள் ஒர்க் ஆகலை. ஸோ ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். ஸோ அதை டிஸ்மேண்டில் பண்ணுறேன், ஒரு ஒயர் வந்து விட்டுருந்துச்சு, சால்ட்ரிங் விட்டுருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் எனக்கு சால்ட்ரு பண்ணுறதுக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சால்ட்ரிங் கேண்டிலோட வேக்ஸ். ஸோ கேண்டில் வேக்ஸ் வச்சு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு ப்ரைடான ஒரு மூமெண்ட். ஸோ அதை டிஸ்மேண்டில் பண்ணும்போது உள்ள அந்த பிசிபியோட ஷேப், கலர்ஸ், அந்த காம்பனண்ட்டோட ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக, ஐ கேச்சிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணேன். வீட்டில் நிறையா திட்டும் வாங்கினேன். ஸோ இப்படி தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு எலக்ட்ரானிக்ஸ் மேலே. தென் காலேஜில் பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே சாஃப்ட்வேர் டூல்ஸ் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன். லைக் பிசிபி டிசைன் டூல்ஸ், எம்பெடட் ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நிறையா ஹாபி சர்க்கியூட்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ஆஸ் அ ரிசல்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சென்டர் போகாமல் நானே ஓனாக எங்கள் டீம் நாங்களே பண்ணினோம். கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பு எங்களுக்கு அது கிடச்சிது. ஸோ விச் ஆடட் கான்ஃபிடென்ட் டு மை ஸ்டடீஸ். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். வெஹிக்கிள் ட்ராக்கிங் சொல்யூஷன்ஸ் நாங்கள் வந்து அங்கே பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறனால எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. மீனிங் ஸோ ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் என்னால் ஃபுல்லாக அங்கே கற்றுக்க முடிஞ்சு. ஆஃப்டர் தட் 2015 நான் ஈகான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஈகான் என்னுடைய கெரியரில் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன், ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஈகான் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய பெர்ஸ்பெக்ட் டுவோர்ட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு ஷிஃப்ட், ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு சேஞ்ச் என்னால் உணர முடிஞ்சிச்சு. மீனிங் இதுக்கு முன்னாடி ஒரு I2C இஷ்யூ இருக்குது, டீபக் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ரெசிஸ்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறது, ஐசி டச்சப் வைக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணுவேன். மீனிங் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் ஆகலாம், லக் இருந்துச்சுன்னா ஃபியூ ஹவர்ஸில் அது வந்து சால்வ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே, ஒரு ப்ராசஸில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே தான் என்னால் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து அலைன்டாக இருக்கும், ப்ளஸ் டைம் டு த சொல்யூஷனுங்கிறது ரொம்பவே கம்மியாக பண்ணலாம். தென் இங்கே ஈகானில் என்னால் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ், இதில் ரெண்டுலேயுமே எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது, எக்ஸ்போஷர் கிடைச்சிது. ஸோ ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் வேரியேஷன்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங் டொமைன்ஸ். ஸோ ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் என்னால் இங்கே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. மீனிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கொரியன் கஸ்டமருக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்டே ஃபுல்லாக சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபஸ்ட் எடுத்ததுமே கொரியன் லாங்குவேஜ் பேரியர். ஸோ கம்யூனிகேஷன் மீடியம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இங்கிலீஷ், பட் அவங்களுக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு, இங்கிலீஷ் அவங்களுடைய மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் அண்ட் பிக்சர்ஸ், அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு நம்மளுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. தென் செகண்ட் திங், அவங்க சைடு ஹார்ட்வேர் இன்ஜினியர் இல்லை. ஸோ நம்மளே எல்லா டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆல்சோ அவங்கக்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஒரு கேமரா ப்ராடக்ட் இருந்தது, அதில் நம்ம கேமரா வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன். ஸோ மெக்கானிக்கல் என்க்ளோஷர்லேருந்து எல்லாமே ப்ரீ டிஃபைன். ஸோ அவங்க அந்த மெக்கானிக்கல் என்க்ளோஷர் அந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறது விருப்பப்படல. நம்மளுடைய கேமரா டிசைன் அதுக்குள்ளே ஃபிட் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கியூட்
கேமரா டிசைன் எல்லாமே வந்து 100 mm² ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோம்னா நமக்கு அந்த என்க்ளோஷர் அவைலபிள் ஸ்பேஸ் வந்து ஒரு 50 mm² தான் இருந்தது. ஸோ இது ரொம்பவே சேலஞ்சிங். இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சர்க்கியூட்டை ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு போகிறது. ஸோ அதுக்கு நாங்கள் கொண்டு வந்த சொல்யூஷன் ரிஜிட் ஃப்ளெக்ஸ் பிசிபி. ஸோ பிசிபியே வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சொல்யூஷன். ஆனால் இதுக்கான காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூலுங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் நார்மல் பிசிபியோட. ஸோ இங்கே மகாவோட சப்போர்ட் வந்து ரொம்பவும் ரிமார்க்கபிளாக இருந்தது. ஸோ அவருடைய சப்போர்ட்னால தான் இந்த சொல்யூஷனை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணவே முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ரிஜிட் ஃப்ளெக்ஸ் பிசிபியாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். என்க்ளோஷர்ஸ்க்கான டிசைன் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ ஃபிசிக்கலாக அவங்கள என்க்ளோஷர் ஷிப் பண்ண சொல்லிவிட்டு ப்ராக்டிக்கலாக நம்மளே அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி கேட் டூவில் இம்போர்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு ஆக்சுவல் பிசிபி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 1:1 பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பிசிபி ஷேப்புக்கு கட் பண்ணி ஃபிட்மெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணோம். ஸோ அதில் ஒரு 2-3 இட்ரேஷன்ஸ் போச்சு. ஸோ 2-3 இட்ரேஷன்ஸ் நாங்கள் அதில் பண்ணோம். தென் ஃபைனலாக பிசிபி அசம்பிள் பண்ணி எடுக்கும்போது பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ கஸ்டமருக்கும் வேலிடேட் பண்ணி ஷிப் பண்ணோம். ஸோ தே ஆர் ஹாப்பி. ஸோஃபார் அதில் வந்து 3000 யூனிட்ஸ் நாங்கள் டெலிவர் பண்ணோம். அண்ட் ஆல்சோ ஒரு 2000 யூனிட்ஸுக்கான ஆர்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அவார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கக்னைசிங் ஒன்ஸ் எஃபர்ட். ஸோ அந்த வகையில் ஈகானில் பேட்டன்ஸ் அப்படிங்கிறது பேட்டன்ஸுங்கிறது அனதர் வே ஆஃப் ரெக்கக்னைசிங் இனோவேட்டிவ் ஐடியாஸ். ஸோ இனோவேட்டர்ஸோட ஐடியாஸ் எல்லாமே அங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறையா பேட்டன்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் 2 பேட்டன்ட் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்குது. ஸோ இன் ஷார்ட் ஒரு நட்ஷல்ல ஈகானை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அ பிளேஸ் டு லேர்ன்.